உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் நேயர் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்தில் பிறக்குது. சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிருத்திகை 4ஆம் பாகத்தில் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது பார்த்துருந்தா நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை அந்த நல்லது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றதுல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றம், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாற்றம் என்பது இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மேலும் என்ன நினச்சிக்கங்களேன், இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். அரசியலில் எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது. அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய பிளவுகள், அடிதடி, சண்டை எல்லாமே நடக்கும். ஸோ கட்சி மாற்றங்கள் இருக்கும், கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். அரசியல் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த ஆன்மீகத்தை கொண்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தை கொண்டு ட்ரிகர் பண்ணி அதனால் சிறிய வன்முறைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுவாங்க. நிறைய இந்த காலத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் அதிகமாக இருக்கும். துபாய் போவது, கல்ஃப் கண்ட்ரீஸ், யுஏஇ அந்த மாதிரியான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். அதே போல் என்னக்கா நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய புத்துணர்ச்சி பெறும். ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவது, நிறைய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலை சீரமைப்பது, இந்த சீரமைக்கப்படாத நிறைய கோயிலை கண்டறிந்து அதை சீரமைக்கும் பணி எல்லாமே நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா சிறிய பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட மாதிரி இந்த காலத்தில் ரயில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா சிக்னல் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸால் சிறிய தீ விபத்து ஏற்படும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் சுரங்கம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபால்ட்டு, இல்லை என்னென்ன பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய விபத்துகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா குரு பகவான் குரு இந்த வருஷம் 2020 குரு பெயர்ச்சி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மேலும் ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை 2026 எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்க தயாராக இருக்குது. ஏன்னா அரசியலில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு எல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இந்த பண பதுக்கல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா ரகசியம், ஏன்னா நிறைய விஷயத்துக்கு டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா கடன் சுமைகள் எல்லாமே நிறைய பேருக்கு அதிகமாகும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையோட அழுத்தம் இப்போது எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் வேலையில் ஒர்க்கும் இருக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வருமானத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய கடன் சுமை அதிகமாக இருக்கும். ஒரு தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும். ஸோ எவ்வளோ வந்தாலும் பற்றாக்குறை மட்டும்தான் இருக்கும். ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான அழுத்தம். நிறைய பேர் என்னக்கா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய தொழில் தொடங்க, நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய தொழில், சுய தொழில் செய்யக்கூடியவர்களை பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. ஏன்னா எப்படியோ வங்கி கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது பொருளாதார முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ஒரு பங்களிப்போடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறும். அதே போல் என்னக்கா சினிமா துறை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். சினிமா துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எட்ட முடியாத ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ நிறைய டெக்னாலஜி எல்லாமே சினிமா துறையில் புதுமைகள் எல்லாமே புகுத்தப்படும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ ஏஐ வந்திருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் புதிய தொழில்நுட்பங்கள் அதிகமாகும். நிறைய பேர்கிட்ட என்னன்னாக்கா இந்த மொபைல் ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்டேஜஸ் இன்னும் நிறைய ஆப்பு, நிறைய விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள் மக்களுடைய அதிகமாக
ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9502192209. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த 2026 பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து மகிழ்ச்சியும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன் எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், ஏன்னா உங்களை 3ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் முயற்சியின் வழியாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் ஒரு மனுஷன் எதுக்காக இங்கே போராடுவான், ஒன்று வீடு வாங்கணும், இல்லை தனக்கு ஒரு நல்ல கணவன் மனைவி அமையணும், ஒரு இல்லறம் என்பது நடக்கும், தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வாழ்க்கையில் தான் அனுபவிக்க வேண்டிய எல்லா பாக்கியத்தையும் அனுபவிக்கணும். அதுக்கு தானங்க மக்கள் போராடுறான், ஒரு மனுஷன் போராடுறான். ஒன்று ப்ரொமோஷன் கிடைக்கணும், வேலை செய்கிறவனா தான் ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்லை தொழில் செய்கிறவனால லாபம் அதிகரிக்கணும். இந்த எல்லா விஷயங்களையும் இந்த 2026 உங்களுக்கு பூர்த்தி செய்ய போகிறது. ஏன்னு வச்சிங்களேன், குரு பார்த்தா கோடி நன்மைகளை பெறக்கூடிய. ஏன்னா உங்களோட ராசி அதிபதினா செவ்வாயை பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்தில் குரு பார்வையால் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கூட சூரியன் இருக்கார், கூட சுக்கிரன் இருக்குது, புதன் இருக்குது. அனைத்து 4 கிரக அமைப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றிணைக்க போகலாம். அப்போ என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரங்க எதையும் தனியாக பண்ண போகிறதில்ல, எல்லாமே ஒரு குரூப்பாக தான் நாங்கள் பண்ண போகிறோம். எதையுமே ஒரு தனியாக செய்யக்கூடிய, ஏன்னா உங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் உங்கள் உறவுகள் துணை புரியும். இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா தாய்மாமனோட சப்போர்ட்டு அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். தாய்மாமனை உங்களுக்கெல்லாம் தாய்மாமன் தான் இந்த காலத்தில் தாய்மாமனோடு சேர்ந்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியிடும். ஏன்னா எல்லாரும் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ பாருங்கள், மனைவி 7ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் இருக்குது. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு பிறகு இப்போ மேஷராசிக்காரனாலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்கு அப்புறமா உங்களுக்கு திருமணம்னு இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு திருமண வயதை எட்டியவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் என்பது இருக்குது. வருமானம் இந்த காலத்தில் அதிகமாகும். அதே மாதிரி என்னன்னாக்கா வருமானம் அதிகமாகும் போது நமக்கு ஆணவம் அதிகமாகிட்டு வருமானத்தை தவறான வழியில் செலவு பண்ணதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். தவறான நபர்களை கிட்ட போய் கொடுத்துட்டு லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மேஷராசிக்காரர்கள் வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு அதிகமாகிடக்கூடாது. ஸோ அதை சரியான விஷயத்தில் பயன்படுத்தணும் என்ற ஒரு அறிவையும் நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னன்னாக்கா புதிய இறை வழிபாடை தொடங்குவீங்க, புதிய ஒரு சக்தி வழிபாடை தொடங்குவீங்க. இல்லை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய குரு எனக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாரு, நான் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயில் எனக்கு அதிர்ஷ்டமான கோயிலாக மாறுகிறது, அந்த கோயிலுக்கு போனது பிறகு எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, இப்படின்னு ஏதாவது ஒரு கோயிலை கண்டிப்பாக ஒரு கோயில் வழியாக உங்களுக்கு இருக்கும். அது நிறைய பேர் ஹனுமன் கோயிலாக கூட இருக்கலாம், சில பேர் மகாலட்சுமி வழிபாடை செய்வாங்க, சில பேர் சிவ வழிபாடை செய்வாங்க. ஸோ இப்படி ஏதாவது ஒரு கும்பம் வைத்த ஒரு அம்மன் கோயில் போய் நீங்கள் போகும்போது, இல்லை கும்பம் வைத்த கோயில் போயிடும்போது அந்த கோயிலின் வழியாகவே உங்களுடைய அனைத்து விஷயங்களும் சக்ஸஸ் ஆக போகுது. அப்போ இப்போவே உங்களுடைய ஒரு ஆன்மீக பயணம், நாங்கள் கோயிலெலாம் போக மாட்டோங்க, நாங்கள் வேற்று மதத்தினர், அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆன்மீக வழிபாடு இருக்க தானங்க செய்யும். ஸோ அப்போ உங்களுடைய ஆன்மீகத்தின் வழியாக உங்களுடைய எல்லா விஷயத்தையும் கிடைக்க போகிறீங்க. சரிங்க, நான் கோயில் மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, உங்கள் அப்பாவை குருவாக ஏற்றுக்குங்க. இல்லை உங்களுக்கு வழிகாட்டி யாராவது இருப்பாங்க, அவங்களோட ஆசீர்வாதத்தை மட்டும் பெறுங்க. உங்களுக்கு யாராவது ஒரு வழிகாட்டி கண்டிப்பாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலை, உங்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு நபரை நீங்கள் குருவாக ஏற்று அவருக்கு தொண்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 அபரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்க போகுது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்
வீடு வாங்குவாங்க. வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு வாங்குறது எப்படி வாங்குவாங்கன்னா, தன் குடும்பம் எங்கள் பூர்வீகத்தில் வீடு வாங்குவாங்க. பூர்வீகத்தில் வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இல்லை பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்திலே பார்த்தீங்கன்னா வரணமை, பூர்வீகத்தில் வரணமை. திருமணம் ஆகலைன்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் தம்பியையோ தாய்மாமனை கூப்பிட்டு போ, அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாவே இந்த காலகட்டத்தில் அந்த நிகழ்வு என்பது நடக்கும். நிறைய மேஷராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தா வெளியூர் பயணங்கள் செய்வாங்க, வெளிநாடு பயணங்கள் செய்வாங்க. வேலைக்காக வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டில் போய் கூட நிறைய பேர் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் போய் நிறைய பேர் இந்த காலத்தில் தொழில் முதலீடுகளை செய்வாங்க. அங்கே போயிட்டு புதிய நிறுவனங்களை ஆரம்பிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய மேஷராசிக்காரர் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் பட்சத்தில் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மேஷராசிக்காரர்கள், ஏன்னா அவசர முடிவால் சட்டத்தை எப்படி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி வச்சுக்கல மாட்டிப்பீங்க. ஸோ எப்பொழுதும் ஓட்டைகளை பயன்படுத்த காட்டிலும் நேரு வழியில் சம்பாதிக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அங்கே இருந்து என்ன பண்ண லாபம் மனமஷ கண்ணு முன்னு தெரியாமல் அப்படியே இருக்கும். எதை செய்யணும், எதை போகணும், எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக செய்யணும், எல்லாருக்கட்டில் தான் ரொம்ப கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போயிட்டு நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த வீர வசனங்களெல்லாம் பேசுறது கொஞ்சம் கவர்த்தும். இந்த வீர வசனங்களை பேசுகிறீங்க, அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக நிறைய பேர் எனக்கு ஒரு ட்ரிப்புலாம் போவாங்க. மேஷராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், சும்மா ஒரு தாய்லாந்து ட்ரிப்பு போகிறேன், ஒரு மலேசியா ட்ரிப்பு, சிங்கப்பூர் ட்ரிப்பு போகிறேன், இப்படி வேலைக்காகல ஜாலி உல்லாச பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலை மாற்றங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தான் விரும்பிய இடங்களுக்கு வேலை மாற்றம், தனக்கு பிடிச்ச, எனக்கு இப்போ ஒரு இடத்துல சென்னையில் இருக்காங்கன்னா எனக்கு பெங்களூரில் பிடிக்குன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்லை என்றால் சில பேருக்கு என்ன வெளிநாடு வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் டிரான்சிஷனுக்காக இப்போ யூஎஸ் விசா, இல்லை துபாயில் எங்கே ஒரு சிங்கப்பூர் ஒரு கம்பெனியோட நிறுவனத்தோட பிரான்ச் எங்கே இருந்துச்சுன்னா அந்த முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் வெற்றியிடும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய அதிபதியான சூரிய பகவானும் 9ல் இருக்கார். ஸோ அப்போ என்னன்னாக்கா குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யலைன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக வழிபாடு செய்யலைனாலும் சரி, செய்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை மிகுந்த வளர்ச்சியை நோக்கிய ஒரு 2026 தான் இருக்க போகுது. இந்த 2026 கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய அனைத்து மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷத்தையும் அடைய வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் அதற்கான வாய்ப்புகளை அள்ளி வழங்க தயாராக இருக்கிறது. ஆனால் சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ இருந்தாலும் கையில் காசு இருக்க முடியாது. கையில் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் செலவு பண்ணிடுவீங்க. அதனால் கையில் லிக்விட் கேஷாக வச்சுருக்காதீங்க. பாக்கெட்டில் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் காலி ஆகிடும். அப்போ பாக்கெட்டில் ஏடிஎம் கார்டு வச்சுக்கலாமான்னு கேட்கலாம். தாராளமாக ஏடிஎம் கார்டு வச்சுங்க, ஏன்னா அக்கௌண்ட்டில் தானே இருக்குது. ஸோ அதனால் ஜிபே இந்த மாதிரியான விஷயங்களே அதிகமாக இருந்ததுன்னா கையில், அதனால் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்று ஜிபே இருக்கிற அக்கௌண்ட்டில் கம்மியாக காசு வச்சுக்கோங்க, ஜிபே இல்லாத அக்கௌண்ட்டில் நிறைய காசு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரம். ஏன்னா கையில் ஜிபே ஆக்சஸை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டில் இருக்கிறத சீக்கிரம் காலி பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ என்னென்னாக்க ஜிபே ஆக்சஸ் இல்லாத ஒரு அக்கௌண்ட்டை பயன்படுத்துங்க. அப்பொழுது உங்களுடைய சேமிப்பு பெருகும். நிறைய ஆன்மீக நட்பு வட்டங்கள் அதிகமாகும். ஆன்மீக பயணங்கள் போகுது, ஆன்மீக பாத யாத்திரை போகுது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ இந்த 2026 புத்தாண்டு மேஷராசிக்காரர்களுக்கு மிகுந்த அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய புத்தாண்டாக இருக்கும்.
என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9500219209